அடாடாடாடாடா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. என்ன சித்தி, அப்பாவோட காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களே? பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்னும் போக போக பாரு, ராத்திரி தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் இனிமே உங்க சித்தி தூங்கவே போக போறா பாரு. வெரி குட், தேங்க்ஸ் டு தமிழ் சினிமா. ஏன் தேங்க்ஸ் டு பிரேமின்னு வேணா சொல்லிக்கேன். ஏமா பிரேமி, டாக்டர் மாத்ருபூதம் கொடுத்த கவுன்சிலிங்னால சுந்தரமூர்த்தி குணமாயிடுவான்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா இருக்கு. எப்ப பெத்தவங்க கிட்டயே கத்தியை காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கானோ என்னத்தை திருந்த போறான். அவன் டாக்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுல இருந்து அவன் நிச்சயமா திருந்திடுவான் நான் நம்புறேன் டாட். God is great. பாப்போம். You can only take the horse to the pond. நீங்களே இப்படி நம்பிக்கை இழந்தா என்ன அர்த்தம்? எப்ப அவன் இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கானோ நாம தான் அவனுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கணும், அவனை என்கரேஜ் பண்ணணும். எனிவே, அடுத்ததா அவனை டிடிகே ஹாஸ்பிட்டல் டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்தாகணும். ஏன் வீட்லயே வச்சு குணப்படுத்த முடியாதா? மருந்தோ மாத்திரையோ இங்கேயே கொடுத்துட்டு போறது. மருந்து மாத்திரையால குணம் ஆகிற வியாதி இல்லை அது. மனோ தத்துவ ரீதியா குணம் ஆகணும். அதுக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஆகணும். அவனே அதுக்கு சரிங்கிறானே, அப்புறம் என்ன? ஐயோ, ஹாஸ்பிட்டல்னால எனக்கு வயத்தெல்லாம் கலக்குது. அப்ப நீ டாய்லெட்ல போய் உட்காரு. ஆமா, ஜோக் அடிச்சிட்டீங்க. நாளைக்கு தான் அவனை அட்மிட் பண்ண போறேன். வித் யுவர் பர்மிஷன் சித்தி. என்னைக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்க இதுக்கு கேட்கறதுக்கு? என்ன இருந்தாலும் நீங்க பெத்த பிள்ளை இல்லையா, அதுக்கு தான். நீங்களும் அவனை என்கரேஜ் பண்ற வகையில் ஒரு 4 வார்த்தை பேசுங்க அவங்ககிட்ட ப்ளீஸ். டாக்டர் புண்ணியத்திலயோ கடவுள் புண்ணியத்திலயோ முதல்ல அவன் குணமாகட்டும். பிரேமி புண்ணியத்துல சொல்ல மாட்டியே? அவன் குணமாகி வரட்டும், பிரேமிக்கு கோவிலே கட்டுறேன்.
என்னடா நீ? ஐயோ, சொல்றத கேளு கொஞ்சம். இந்த பார், ஈவினிங் நான் வரேன். அதத்தான் நானும் சொல்றேன். எங்க வீட்ல ஒரே கலக்கல்ஸ். நேரம் வந்து சொல்றேனே. ஐயோ, புரிஞ்சுக்கைய கொஞ்சம். யாரு அந்த எம்கேவா? அந்த மடசாம்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ அதை நினைச்சு வரி பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த ஏபியா? அந்த ஏபி ஒரே ஃபிலிம் காமிக்கிறான். ஐயோ, அது என்ன தெரியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ளீஸ், புரிஞ்சுக்கேன். ஐயோ, உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? நீ சரியான கங்காரு. பாய் ஃப்ரெண்டோட பேசுறா, புரியுது. அது என்னது கங்காரோ அப்படின்னா? அந்த மைதா மாவு இருக்காளே, அவளும் இந்த எம்கேவும் இப்பெல்லாம் ஃபெவிகால். மைதா மாவு, எம்கே, அது என்னது ஃபெவிகால்? என்ன இழவு பாஷை இது? அவன் யாரு? அம்பியரா? வேண்டவே வேண்டாம். அவன் சரியான பிஜேபி அம்பையர். அது யாருது? பிஜேபி அப்படின்னா? மொட்டை மாடல இருந்து பேசுறேன், யாருக்கும் தெரியாம. ஆமா மேன், அந்த எம்ஆர் பிராண்ட் எல்லாம் வேண்டாம். எம்ஆர் பிராண்டா? அது என்ன பிராண்டு? சரி சரி, அப்புறம் பேசலாம். கொஞ்சம் ஒட்டு கேட்கலான்னா என்ன பரிபாஷடா பாது? ஐயோ, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏண்டா காலேஜை முடிக்காம விட்டோன்னு இப்பதான் தோணுது. அது என்னது கங்காரு, பிஜேபி, மைதா மாவு, அது என்னது அம்பையர், எம்ஆர் பிராண்ட். என்னம்மா எல்லாம் 15 வருஷம் போகட்டும், நீயும் பேசுவ இப்படி. அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இதெல்லாம் என்னன்னு. பூஜா, நேத்து சாயந்தரம் அந்த டிடி மணி இப்படி போனான். யார் அந்த எம்கேயா? ஒரே செல்ஃபி பாவன், சரியான கே ஸ்கொயர். வந்தாச்சு, விபி சிங் வந்தாச்சு. வாங்க விபி சிங். என்னடி இது விபி சிங்கிற? அப்படின்னா வம்பு பேசும் சுந்தரி. பிங்கி, சும்மா சொல்லக்கூடாது. அத்தை சரியான பிஆர் பிராண்டு. ஆனா பிலிப்ஸ் கேஸ். நீ என்ன சொல்லு, அத்தை சரியான ஏபி, அதுலயும் படா கேபி. என்னடி இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எங்க காலேஜ் பரிபாஷை அத்தை. ஓ, கானா பாஷையாட்டம் காலேஜ் பரிபாஷையா? உனக்கு ஒன்னும் புரியாது. நாங்க மணிக்கணக்கா இப்படியே பேசிட்டு இருப்போம், ஒரு வார்த்தை புரியாது உனக்கு. எனக்கும் எல்லாம் தெரியும்டி. என்ன DD2 நினைச்சியா இல்ல ஓடிஎம் நினைச்சியா? என்னடி பூஜா, அத்தைக்கும் DD1 DD2 எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது என்னது ஓடிஎம்? புதுசா இருக்கு. இந்த ஓடிஎம் விட புளியோதரை அப்படின்னா என்ன தெரியுமா? மண்டோதரின்னா என்ன? இந்த பிகேவிலாம் எனக்கும் தெரியும். ஐயோ, என்னடி பூஜா, அத்தை பொழந்து கட்டுறா, காலேஜ் படி ஏறாமலையே. எங்களுக்கு தெரியாததுல உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஓடிஎம்னா என்ன அத்தை? புளியோதரைனா? பிகேவினா? இதெல்லாம் விடு. கங்காரு அப்படின்னா என்ன தெரியுமா? அது தெரியும். என்னவா? அப்பா அம்மாவுக்கு பயப்படுற காதலன்னு அர்த்தம். உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? நீ சரியான கங்காரு. அப்பா அம்மாவுக்கு பயப்படுற காதலன். கரெக்ட். அம்பையர் அப்படின்னா யாரு? சொல்லேன் பாப்போம். காதல்ல தூது போறவனுக்கு அம்பையர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிஜேபினா? படா ஜொல்லு பார்ட்டி. கரெக்டா சொல்லிட்டியே. எம்ஆர் பிராண்ட் அப்படின்னா என்னவா? அதான் அத்தை, மணிரத்னம் பிராண்ட் காதல்னு அர்த்தம். அடிக்கடி ஓடி போயிடலாமான்னு பேசிட்டே இருப்பாங்க. அந்த எம்ஆர் பிராண்ட் எல்லாம் வேண்டாம். கங்காருன்னா அம்மா அப்பாவுக்கு பயந்த லவ்வர். எம்ஆர் பிராண்ட்னா ஓடி போயிடலாமா பேசிக்கிறது. கதை புரிஞ்சு போச்சு. நீ சும்மா வரமாட்டியே, எனக்கு தெரியும் ஏதோ விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? சின்ன விஷயம்தான், இவளுக்கு என்ன வம்பு நினைக்காத. இந்த பிரீத்தி இருக்காளே,
அவ அடிக்கடி அடிக்கடி மொட்டை மாடில போய் யாரோடையோ போன்ல பேசிட்டே இருக்கா. அப்படி என்னதான் பேசுவாளோ தெரியல. இவளுக்கு என்ன வம்பு மட்டும் நினைக்காதம்மா. சட்டாம்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். யாரோட பேசுறான்னு ஏதாவது தெரியுமா? நேரம் போறதே தெரியாம பேசுறானா யாரா இருக்கும்? பாத்தியா, நீ வேணும்ட்டே கேக்குற. தெரியாம தான் கேட்குறேன். யாராவது பாய் ஃப்ரெண்டா இருக்கும். ஏன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? வா மேன் போ மேன் மூச்சுக்கு மூச்சு பேசுறா. அப்ப என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? இத பாரு பிரேமி, இவளுக்கு என்ன வம்பு மட்டும் நினைக்காத. ஓஹோ, இது வம்பு இல்லையா? இல்ல, தும்பு. ஆமா, தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை ஆயிடக்கூடாது இல்லையா? அது இருக்கட்டும். பேசுறதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்னும் சரியாவே தெரியலமா. அதானே, ஒட்டு கேட்குறவங்களுக்கு சௌரியமா புரியுறாப்புல பேச வேண்டாமா? மணி 11. இந்த டைத்துக்கு தான் அவ தினம் போன்ல பேசுவா. நீ வேணா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாரு. கண்டிப்பா ஃபோன் எங்கேஜா தான் இருக்கும். பாரு, ட்ரை பண்ணி பாரு. எங்கேஜா இருக்கா? சொல்லல சொல்லல. நீ ஓம் பாடு அவ பாடு, ஏதோ சொல்லணும் தோணுச்சு சொன்னேன். இவளுக்கு எதுக்கு வம்பு நினைக்காதம்மா. அவகிட்டையும் நான் தான் சொன்னேன் சொல்லி வைக்காத. கோல் மூட்டை நினைச்சுக்குவா. எனக்கு எதுக்கு வம்பு? அதானே, இது வம்பும் இல்லை கோல் மூட்டுறதும் இல்லை. நீ கிளம்பு, என்கிட்ட சொல்லியாச்சுல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏய் பூஜா, நம்ம வீட்டு மேல பெரிய கண் திருஷ்டி பட போறது பாரு. ஏன் அப்படி சொன்ன? ஆமா, வீட்டு பெண்கள் எல்லாருமே டைனிங் டேபிள்ல ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து பாக்குறது கண்படுற மாதிரி இல்லையா? கண் திருஷ்டிக்கு ஒரு பெரிய பூசணிக்காய தொங்க விடணும். அதுக்கு அவசியமே இல்ல, அதான் அத்தை இருக்காங்களே. என்ன சொன்ன? நான் பூசணிக்காயா? ஆமா, உதப்படுவே ரசம். நான் எடுக்கிறேன்க்கா. நீ உட்கார், நான் போய் எடுக்கிறேன். டெலிபோன்ல யாருமா? தெரியல, என் குரலை கேட்ட உடனே பட்டுன்னு போனை வச்சுட்டாங்க. வேற யாராவது எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்களா இருக்கும். நேற்று கூட இப்படிதான் மணி அடிச்சது, நான் போய் போனை எடுத்தேன், டக்குன்னு வச்சுட்டாங்க. ஹலோ அப்படின்னு ஒரு கட்ட குரல். இந்த மாதிரி கட்ட குரல்ல பேசினா யார் போன் பேசுவா? அதான் வச்சுட்டான். ஆமா, காலையில 11 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணேன். நம்ம வீட்டு போன் ஒரே எங்கேஜாவே இருந்துச்சு. அவ்வளோ நேரம் யார் போன்ல பேசிட்டு இருந்தா? நான் சாதாரணமா தான் கேக்குறேன், பயப்படாம பதில் சொல்லலாம். இந்த பாருமா, என்ன பார்த்து பேசாத. நான் உன் ரூம் பக்கமே போறது கிடையாது. ஆமா, பின்ன இப்ப பேசுறதுக்கு ஒரு பேங்க் மேனேஜரும் கிடையாது, ஒரு பகவான் தாசும் கிடையாது. பிரேமிகா, இங்க பாருங்க, நான் காலையில காலேஜ் போயிட்டேன், போன் பக்கமே போல. நானும் தாமா காலையிலேயே நான் பேங்க்குக்கு போயாச்சு. அனாவசியமா ஏன் மேல சந்தேகப்படாத. நோ 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 நோ, நான் யாரையுமே சந்தேகப்படல. நீங்க தாராளமா ஃபோன் பேசுங்க, நான் அதை தடுக்கவும் இல்லை. பட் ரிமெம்பர் ஒன் திங், ஃபோன் இருக்கிறதே அத்தியாவசிய தேவைக்கு தான், வெட்டி அரட்டைக்கு இல்லை. இந்த பத்திரிக்கையில் வர பேத்தல் மேட்டர்லாம் படிச்சுட்டு ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சல்மான் கான் யாரை வேணாலும் லவ் பண்ணட்டும், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நிச்சயமா அந்த லிஸ்ட்ல நாம கிடையாது. தென் ஒய் ஒரி. அப்புறம் நீ என்ன சமைச்ச, நான் என்ன சமைச்ச, இப்படிப்பட்ட உலக மகா விஷயங்கள் பேசுறதுக்கும் டெலிஃபோன் இல்லை. எதை பேசுறதா இருந்தாலும் ஷார்ப்பா பேசணும். ஸ்வீட் நத்திங்ஸ் பேசுறதா இருந்தா கூட. அந்த நத்திங்ஸ் கூட நேர்லயே பேசிக்கலாமே, not at the cost of telephone. பிரீத்தி, போய் போன் எடு. நானா?
ஏன் டெலிஃபோன்ல பேச தெரியாதா உனக்கு? ஓ, போய் ஃபோன் எடு. யார்கிட்ட இருந்தம்மா ஃபோன்? ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னேன். இப்போ ஃபோனை வச்சுட்டாங்க. ரோஜா என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னத்த கிழிக்கிற? யார் புஸ்தகம் இது? ஐயோ பிரீத்தியோட காலேஜ் ரெக்கார்ட்னா அது. எத்தனை பக்கத்தை கிழிச்ச? சக்க சொல்லத்த, அப்படி என்ன அவசரம்? அந்த பிஜேபி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபினா? பிஜேபின்னா தெரியாதா? இதெல்லாம் காலேஜ் பரிபாஷை. அதான் படா ஜொல்லு பார்ட்டி. யார் அந்த ஜொல்லு பார்ட்டி? டெலிபோன்ல பிரீத்தியோட அடிக்கடி பேசுறானே அவன்தான், அவனே தான். கையும் களவுமா பிடிச்சிட்டேன். நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, நான் என் ஆபீஸ் வேலையை கவனிக்கிறேன். என்ன இவளுக்கே வம்பு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, இதுக்கு பேர் வம்பே இல்ல, தும்பு. ஒரே அதிர்ச்சியா இருக்குமா? கை காலம் விட விட நடுங்குது, மயக்கமா வருது. ஏன், எதனால? பிரேமி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த கேர்ள்ஸ் ரூமுக்கு போனேனா அங்க வந்து என்ன அங்க வந்து என்னத்தடியே சொல்றது? பிரீத்தி மட்டும் இல்ல, பிரீத்தி, பூஜா, பிங்கி 3 பேருமே லவ் பண்றாங்க. இவ்வளவு தானே, பண்ணா பண்ணிட்டு போட்டுமே அத்தை. ஐயோ பிரேமி, அது அவ்வளவு லேஸ்ல விட முடியாதே. 3 பேருமே ஒரே பையனைத்தான் லவ் பண்றாங்க. இந்த கூத்தை எங்கேயாவது கேட்டிருக்கியா? என்ன உளர்ற? ஐயோ என் பிரேமி, என் கண்ணால பார்த்தேனே நானு. ஐயோ 3 பேருக்கு தனித்தனி கபோர்டா இல்லையா? 3 கபோர்டுக்குள்ளயும் இந்த பையன் போட்டோ தான் ஒட்டி இருக்கு. சே, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. 3 பேருக்கும் ஒரே மாதிரி போட்டோவை கொடுத்து டு மை டார்லிங் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கான். தனித்தனியா பேரை போட்டு இதுங்களும் ஒட்டி வச்சிருக்குங்க. அவன் சரியான 420 இருப்பான் போல இருக்கு. இதுக்கு உடனடியா ஏதாவது வழி பண்ணி ஆகணும் பிரேமி. இந்த பாரத்தை, சிறுசுகள் யாராவது லவ் பண்ணா உனக்கு பொறாம. இப்போ உனக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன பிரேமி இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளவு சிரமப்பட்டு இப்படி ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். அத்தை, நீ அடிக்கடி அவங்க மேட்டர்ல மூக்க நுழைக்கிறேன்னு அவங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை ஃபூல் பண்ணிருக்கணும்.